பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட்டில் நம்ம லெவலில் பார்த்தீங்களா 1501 வந்தாச்சு கேஸ். எக்ஸ்ட்ராவே ஒன்று ஏறிட்டு இப்போ நம்ம வந்து 3rd சி போக போகிறோம். ஓகே கேஸ், அப்புறம் வீடியோ பார்க்குறோம்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இவனுங்க வேறு அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த பாட்டிலில் கொஸ்ட் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா 50 ஸ்வான் பைரட்ஸ் அடிக்க சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பானுங்கன்னா இவனுக்கு வேறு அடி நொறுக்கிட்டு நடக்கிறானுங்க. ஸ்வான் பைரட்ஸ் அடிக்கணும்னா அப்படியே நான் வர வழியிலே வாங்க. ஓகே, நம்ம புத்தாதான் இன்னொரு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பானுங்க அந்த ஸ்வான் பைரட்ஸ். நீங்கள் அதுக்கு இந்த பாட்டிலில் கொஸ்ட் எடுக்க நீங்கள் மஸ்ட்டு 850 லெவலுக்கு கிட்ட இருந்தால் தான் நீங்கள் இவங்களை அடிக்க முடியும். இருக்கான் பாருங்க, இவங்களை தான் அடிக்கணும். இப்போ நீங்கள் அடிச்சுட்டு அப்புறம் ஜெர்மின்னு ஒருத்தர் இருப்பான், அதுக்கு மேலே அங்கே இருப்பான் பாருங்க, காட்டுறேன். அவனையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்க போகிறோம். கொலசியம் போகணும். அந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டாலே நீங்கள் வந்து கொலசியம் போயிடலாம். எடுத்துக்கோ, ஜஸ்ட் எடுத்துக்கிட்டா தான் காசு இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த கொலசியம் இந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அவன் பேசுவான். அப்போ நான் இந்த கொலசியமை திறந்து விட்ருவான். நீங்கள் ஃபஸ்ட்டு கொலசியம் போய் காட்டுறேன். எல்லா பவரையும் போட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸ்பீடாகவே போக மாட்றாங்க. இதுக்கு மேலே ஸ்பீட் வேணுமா? வேணாம். இதுக்கு மேலே இந்த லெஃப்ட் சைடு போகணும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து இன்னொரு கொஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் மேலே உள்ள மேன்ஷன் போகணும். இதை வந்து இந்த மேலே இருக்குது பாருங்கள், இதை முடிக்கணும். நீங்கள் மேன்ஷன் போகணும். ஓகே, அது அழுத்தமில்ல. இந்த மாதிரி ரைட் சைடில் வந்தீங்கன்னா கேட்டு மூடி இருக்கும். நீங்கள் அந்த கொஸ்ட்டை முடித்தா தான் அந்த கேட்டை திறந்து விடுவோம். நீங்கள் அப்படியே வெளியே அப்படியே திறந்து வந்தீங்கன்னா கிங் ஹெட்டுன்னுவான். இவன்கிட்ட பேச இவன் முடிச்சுட்டு ஏற்கனவே நான் போயிட்டேங்க. நீங்கள் போகலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு கட்சின்னு காட்டுவான். நீங்கள் வந்து பாதி எழுத்து வந்தோடனே இவனுக்கு 2 பேர் சண்டை போட்டுப்பானுங்க. சண்டை போட்டோடனே வந்து க்ரீன் ஜோனுக்கு போடான்னுவான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணிட்டுனா தான் ஒழுங்காக பேசுவான். ஓகே, இப்போ வந்து வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றணும். இதெல்லாம் முதல்ல முடிக்கணும். சுற்றலாம் தேவையில்ல, அந்த மேலே உள்ள முதல்ல முடிக்கணும் கைஸ் நம்ம. ஓகே, வாங்க போவோம். ஏன்டா இப்படி போட்டு அடிச்சுக்கிறீங்க? என்னடா பண்ண போறீங்க அடிச்சுக்கிட்டு? வந்து மேலே டான்ஸ் பண்ணணும் ஒருத்தர் இருப்பான். நீங்கள் போயிடுறேன் அப்படின்னா அடிச்சு நொறுக்குறானுங்களே. நல்ல வேலை ஏற்கனவே ஒரு டீ கொண்டுட்டானுங்க. அதாங்க பிபி ஆஃபில் இருக்குது. வாங்க பவர்லாம் போட்டு போயிட்டு கிடப்போம் அப்படியே. நீங்கள் அதுக்கு முதல்ல 1 மில்லியன் ஒர்த்தில் ஏதாச்சும் ஃப்ரூட் இருந்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் பிசார மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் கேட்பான் நம்மள்கிட்ட. இது கேட்றான் வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து எந்த இருக்கான் பாருங்க, இவன்டா நீங்கள் 1 மில்லியன் ஒர்த்து உள்ள ஒரு ஃப்ரூட்டு கொடுக்கணும். கொடுத்தா தான் அவன் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி விடுவான். இங்கே பாருங்க, நைஸ் ஃப்ரூட்டு. நான் வந்து லவ்வாக கொடுத்தாங்க. ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. அது திறந்தா இங்கே திறந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்வான் ரூட் இருக்கும். நீங்கள் ஓனா போட்டு அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திறந்து பேசவே முடியும். அதுக்கப்புறம் தான் போக முடியும் உங்கள்கிட்ட. அதுக்கு முன்னாடி அந்த பசில் இருந்தது. அந்த பசில் வந்து லெஃப்ட் சைடில் தாங்க இருக்கும். இங்கே அந்த ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில், அங்கே தான் இருக்கும். ஓகே, வாங்க வந்து அந்த கேப்டன்கிட்ட போய் பேசுவோம். ஓகே, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. கைஸ், நம்ம இந்த போட் வாங்குற இடத்துக்கிட்ட வந்துட்டாலே இங்கே மிஸ்டர் கேப்டன் இருப்பான். அவன்கிட்ட எஸ் கொடுத்தாலே நம்மளை 3rd சி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஜாலி ஜாலி. ஓகே கைஸ், உள்ளே வந்துட்டோம். போர்ட் டவுன் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்ட் எடுக்கிற இடங்க எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஓகே, என்னோட டயர்டாடாது அங்கே தான் காட்டுது. வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஏன்டா இவ்வளோ வீடு கட்டி வச்சுருக்கீங்க இங்கே? ஓகே, நியூ கொஸ்ட் அவைலபிள். இந்த இருக்கான் பாருங்க, இவன்கிட்ட தான் பேசணும். மில்லியனர்னு வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே ஸ்பின் பண்ணுற இடம் அதெல்லாம் இருக்குன்னு நான் கூப்பிட்டு போகிறேங்க. ஓகே, வாங்க போவோம். முதல்ல அவன் என்ன ஃப்ரூட் வச்சுருக்கான் பார்ப்போங்க. என்னடா வச்சுருக்க ஃப்ரூட்டு மாப்பிள்ள? நல்ல ஃப்ரூட். வாட் ஓ போய் என்னடா அது? மேமத் வச்சுருக்காங்க. என்கிட்ட காசு இருக்குது, வேணாம். ஓகே கைஸ், வாங்க போயிட்டு இவன்கிட்ட பேச திரும்பி கொண்டு அங்கே விட்ருவாங்க கைஸ். அதனால் பார்த்துருந்தோம். வரத்துக்கு அவ்வளோ நாளி ஆகிட்டு நம்ம போட்டு வாங்கிட்டு அங்கே போயிடணுங்க. நீங்கள் போட்டே வாங்க தேவையில்லைங்க, வேஸ்ட்டுங்க. நான் பட்டு போயிருங்க. அவ்வளோ பொறுமையாக அங்கே ஒரு ப்ரிசன் மாதிரி தெரியுங்க. ஃபஸ்ட்டு சீல இருந்தால் அது உங்களுக்கு ப்ரிசன் மாதிரி தெரியும். நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே கைஸ், நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து இன்னும் இது என்னடா இது ஸ்பின் பண்ணுற இடமான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாதுங்க. இது வந்து ரைடு பண்ணுற இடங்க. இதுக்கே எவ்வளோ பேர் நிற்கிறானுங்க. ரைடு கூட்டி போடுவாங்க. வாங்க ஒரு ரைடு போயிடுவாங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆச்சு கிடைக்கும். ஓகே, நின்றுட்டேன்டா. ஸ்டார்ட் பண்ணுங்கடா ரைடை. யார் ஹோஸ்ட் பண்ண போகிறோம்? சும்மா போய் இப்போ நம்ம சூப்பர் ஹியூமன் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கடைசி இது
இந்த எலக்ட்ரிக் மட்டும்தாங்க. இதை எடுத்துட்டோம்னா நம்ம சூப்பர் ஹியூமன் எடுத்துடலாம். என்கிட்ட 3 மில்லியன் காசாக இருக்கும். மொத்தமாக பிடிங்கிட்டு தான் விடுவானுங்க. அதை எடுத்துட்டோம்னா இப்போ 300 ஏற்றணும். இப்போ தான் அது 3 எவ்வளோ இருக்குன்னு தெரில. நாங்க பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மாவோடா அங்கே வேறு இது 229 தாங்க இருக்கேன். இன்னும் ஒரு 70 ஏற்றணும். ஓகே, இதை வச்சு அடிக்க வேணாம் இப்போதைக்கு, ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. நம்ம இதே போயிட்டு கடைசியில் கேக் குயின் அது மாதிரி அடித்தா போட்டுன்னு ஏறிங்களா. அதனால் இப்போதைக்கு நம்ம ஸ்வாடில் அடிப்போம். இவனை அடித்து பார்ப்போம் ஏறுதானே. இது பாருங்க எவ்வளோ கம்மியாயிருதுன்னு. ஓகே, நம்ம ஸ்வாடை வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பேரை அடித்து பார்ப்போம். அடி என்னடா இது ஓடிக்கிட்டே இருக்கானு. நில்றா. ஓகே, நான் தான் ஸ்வாடே எடுத்துருவாங்க. ஒழுங்காக ஏற மாட்டேங்குது. இந்த ஸ்வாடை வச்சு அடிப்போம். ஸ்வாடில் தான் ஆடுவேன். சூப்பர் ஹியூமனுக்காக மட்டும்தான் நான் அதில் ஆடிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இதை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்வாடில் ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம காம்போ போட்டு பார்க்க ஆரம்பிப்போம். வாடா, இங்கே பாருங்க ஒரு மேக்மா வந்து நிற்கிறான். தம்பி, மேக்மா நல்ல ஃப்ரூட்டு தாங்க. நானே அதை ஒரு வாட்டி சாப்பிட்ணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவேக்கன் பண்ணால் மொட்டை ஃப்ரூட்டுங்க அது. இவனை பார்த்தா கடுப்பாக அது இழுத்துட்டு போய் எங்கேயாச்சும் விட்றான். பாத்திரா மாப்பிள்ள, என்ன அடிக்க விடுங்கடா. நீங்களே அடிச்சுட்டு இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? பள்ளியால கொஞ்சம் விடுங்கடா. இந்த புத்தாவை பாருங்க, என்ன அடிக்க விட மாட்டேறான். என்ன சொல்கிறா அது அவ்வளோ சூப்பராக அடிக்கும். நான் 2 கோக்கு சோடு தாங்க வச்சுருக்கேன். இதுவே நான் ஐஸ் கேஸில் தான் எடுத்தேன். ஓகே, நான் அடிப்போம். அப்பாடா அடிச்சிட்டேன்டா. ஒரு 2 கிளிக்கிட்ட அடிச்சிட்டேன். ஓகே, வாங்க போவோம். இங்கே பாருங்க காம்போ. நாங்களாம் எவ்வளோ பெரிய இல்லைங்க. நல்லா என்ன எல்லாம் அடிக்கிறானுங்க என்ன போட்டுக்கிட்டு. நான் என்னடா பண்ணேன் உங்களை? ஓகே கைஸ், ஏங்க இதில் லாவாவில் விழுந்தே எத்தனை வாட்டி செத்துடுறாங்க. அதனால நான் பார்த்து நிதானமாக ஆடுவோம். லாவா பக்கத்துலேயே போகக்கூடாது. இந்த ரெங்கோக்கு காடாச்சு அடிக்கிறனால முன்னாடி போகிறாங்க. நான் லாவாவில் விழுந்து செத்துட்டாங்க. ஓகே, இங்கே நிற்போம். இங்கே தான் ஸ்பான் ஆகிறானுங்க. இங்கே நின்று அடிப்போம். கீழே விழுந்துடாதெல்லாம் பின்னாடி இழுத்துக்கிட்டே அடிப்போம். ஓகே, சீக்கிரம்டா போடு. என்னடா போகிறது? என்ன ரைடு போட்டிருக்கானுங்க? ஃப்ளேமா மேக்மாவா? ஃப்ளேம்னு நினைக்கிறேன். ஓகே, தெரில. அடிப்போம் வாங்க. நான் அழகாக நின்று அடிச்சிட்டு இருக்கேன். இப்படி வந்து பிடிங்கி அடிக்கிறீங்களடா. ரெண்டா இப்படி பண்ணுறீங்க. ஸ்பீடு இல்லாட்டி போட்டா நீ போட குதிக்கிறாங்க இங்கேருந்து. ஓகே, என்னடா இது? போர்ட்டல் இருந்தால் இங்கேருந்து அங்கே ஓடிடுவேன். அடுத்து நான் போர்ட்டல் தான் நீங்கள் இருக்காங்க. தேர்ட்ஸில் போக முடியலங்க. இங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போனால் கடுப்பாகுங்க. அதில் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். நான் வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்டு திங்கிறேன். என்ன திங்கிறேன்னு சொல்லுங்கள், நான் அதை சாப்பிட்றேன். ஒரு 3 ஃப்ரூட்டு தான் நல்ல ஃப்ரூட் இருக்குது. அதுவும் ஓகே. அங்கே அடிப்படையே வாங்கடா, செத்திக்கடா எல்லாம். ஓகே கேஸ், அடிப்போம் நம்ம. எனக்கு வந்து ஃப்ரூட் ட்ரிப்பிள் கட்டான எடுக்கணும்னு ஆசை. காசு இருக்க மாட்டேங்குது. ஒரு 8 மில்லியன் இருக்காங்க. நம்ம அதை எடுக்கணும்னா ஒடிசான்னு ஏதோ இருக்குங்க. அந்த ஸ்வாடெல்லாம் அவ்வளோ காசு கேட்குறானுங்க. 2 மில்லியன். அப்பா, அவ்வளோ காசு எங்கடா போகிறது? சேர்த்து வைக்கிறேன். நான் என் கையை சும்மா இல்லாமல் ஸ்பின் பண்ணி விட்றாங்க. ஸ்பின் பண்ணி விட்டதில் எனக்கு செம்ம லக்குங்க. எனக்கு வந்து அது வந்து 900 இருக்கும்போது அந்த லக்கு கிடச்சிது. காட்டுறேன், கடைசியாக காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த ஸ்வாட் எனக்கு முன்னாடி தள்ளுது. வேறு ஏதாச்சும் ஸ்வாட் எடுப்போமா? கிராவிட்டி பிளேடு வைக்காமோ மிட் நைட் ஆகிட்டு வச்சுப்போம். மிட் நைட் பிளேடு எப்படி எடுத்தோம் தெரியுமாங்க? 100 கேட்டுட்டாங்க. அப்படியே நான் கோல்டு ரைஸு கூட இருக்காமல் அதுதான் கோல்டு ரைஸ்ன்னு நினச்சிட்டு அதை தூக்கிட்டாங்க. போயிடுச்சுங்க எனக்கு அந்த 100 இதுவும் எக்ஸ்ட்ரா பிளஸமும். இப்போ கூட என்கிட்ட 105 இருக்கு. நான் போய் கோல்டு ரைஸ் எடுக்கணும். போகிறதுக்கு எடுப்பாருங்க. ஆனால் நான் எடுத்துடுவேன் அந்த கோல்டு ரைஸை. ஓகே கைஸ், வாங்க கைஸ். படம் என்னடா அது? எப்படி அது மாதிரிலாம் பண்ண வைக்கிறீங்க? பக்கத்தில் வந்தாலும் இதாக வருங்க. இப்போ நம்ம பண்ணுறானுங்க. சரி, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே வாங்க, ஈஸி தான் அடிக்கணும். இவன் அடிக்க விட மாட்டானேடா அந்த புத்தா. அடிக்க விட்றான்ற. இதான் கடைசியா? 8 நிமிஷம் இருக்காடா. ஐயோ சரி வாங்க, நம்ம போய் குத்திட்டு அடக்கம். சும்மா டேமேஜை பாருங்க. 22,86,600. ஓகே கேஸ், வாங்க அடிப்போம். தல்றா புத்தா, என்ன கொஞ்சம் அடிக்க விட்றா. என்ன பாம்பண்ண இந்த புத்தா நாய்க்கு விட்டு அடிச்சுனே இருக்கான் எல்லாரையும். நான் 2 நாளாக அடிச்சனே.
இந்த லாவாவில் விழுந்து எத்தனை அடி செத்துருவேன் தெரியுமாங்க. லைட்டாக காலை தாங்க வைப்பேன், பொட்டுன்னு செத்துருவாங்க. கடைசி ஐலாண்டு வந்து இப்படி செத்தேன் எப்படிங்க இருக்கும், பெரியாருங்கண்ணா. அவன் மட்டும் சாக மாட்டான், அவன் காலை வச்சாங்க. இப்போ நம்ம வச்சு பார்ப்போமா? எம்மாடி வரையுது பாருங்க, சுமார் 22 கிலோமீட்டரில் வரையுது. ஓகே 7 நிமிஷம் இருக்குங்க. அதான் ஸ்குவாடாக போனால் இப்படி ஈஸியாக அடிச்சிடலாம் பாருங்க. இதோ பாருங்க, முடிச்சிட்டிங்களாடா இந்த 1000 ஃப்ராக்மெண்ட். இந்த பாருங்க நான் டேரெக்டாக மேன்ஷனில் விட்டானுங்க. ஓகே கைஸ், இது டேரெக்டாக மேன்ஷன் விட்டாங்க. உங்களுக்கு வழிகாட்ட தான் வந்தேன். ஓகே கைஸ், நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு அப்படியே நான் டேரெக்டாக வழிகாட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நம்ம இந்த நடு இடத்துக்கே வந்துட்டோம். வந்த இடம் மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஸ்டேஜ் ரூம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து நிறைய இடம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஏனோ பேரிஸ்டோ கசின் இங்கே ஒருத்தருக்கான். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது இது என்னென்னமோ பண்ணுங்க. டெத் ஸ்டெப்பு, வாட்ரு கும்போ, அப்புறம் இது வந்து சூப்பர் ஹியூமனு. இது வந்து இவன் தான் சூப்பர் ஹியூமனா, இது ஒன்று தான். இவன் எடுக்கதாங்க. நான் அந்த எலக்ட்ரிக்கை மட்டும் ஃபுல் பண்ணாலும் எடுத்துருவாங்க. அடுத்து இந்த ட்ராகன் பிரிட்ஜு. அடுத்து இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு 3 பையில ஒரு பண்ணுவேன். இதில் வந்து மேடு சயின்டிஸ்ட்டு வந்து ஷார்ப்பன் கரத்து. அங்கே வந்து என்ன ஸ்டெப்பு, டெத்து ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பு. அடுத்து வாங்க நான் இப்போ காட்டுறேன் எப்படி வந்தேன்னு. டெஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். காசு வேணும் அந்த சிஸ்டெல்லாம் எடுக்க. ரொம்ப விட்டு தொலைங்கடா. நம்ம வந்து அங்கேருந்து இப்படி வந்தோமா, ஈஸிங்க வரது தான். நியூ பிளேஸுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப தூரமாக இருக்குது. நம்ம அங்கேருந்து இப்படி வந்துடும் பாருங்கள். இங்கே டெஸ்ட் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து இங்கே வந்தோம். இப்போ வந்து இங்கேருந்து அந்த இருக்கு பாருங்கள், அங்கே தான். அங்கேருந்து இங்கே வந்தோமா, இப்போ இங்கேருந்து இங்கே போனாலே மேன்ஷன் வந்துருங்க கைஸ். ஓகே கைஸ், அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், மேன்ஷனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்தோடனே இப்போ ஹாயின் செட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கடுப்பாங்க அங்கேருந்து வரத்துக்கு. ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பின் பண்ணிடுவோம். அட்லீஸ்ட் இல்லாத ஃபுட்டாச்சு தாங்கடா, மித்திக்கல் இதெல்லாம் தராத விட்டுவிட்டு. இந்த கோடு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் 250. அப்பா ஏதாச்சும் நல்ல ஃப்ரூட்டு சவுண்டாச்சும் கொடுங்கடா. ஐயோப்பா என்கிட்ட இருக்கான்னு இல்லையே தெரியல, ஸ்டோரேஜ் கூட என்கிட்ட இல்லையே. ஓகே கைஸ், நம்ம என்கிட்ட இருக்கான்னு பார்த்து சர்ப்ரைஸ் கைஸ். நம்மள்கிட்ட கிட்ஸான இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 900 லெவல் இருக்கும்போது சம்மர் டோக்கன் வச்சு ஸ்பின் பண்ணி விட்டாங்க. பொட்டில் விழுந்ததில் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா, டாஃப் வந்து ட்ரேடில் எடுத்தால் கிராவிட்டி ஸ்பின்னில் விழுங்க கைஸ். ஓகே கைஸ், யாராச்சும் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. ஜிராயா 1248 கைஸ். ஓகே கைஸ், என்னடா அது. ஓகே கைஸ், பாய்.